புத்தொழில்களையும் புத்தாக சுற்றுச்சூழல் அமைப்பையும் வளர்ப்பதற்காக எடுக்கப்பட்ட இந்த அரசின் அயராத முயற்சிகளை அங்கீகரிக்கும் வகையில் ஸ்டார்ட் அப் இந்தியா 2022 தரவரிசையில் நம் மாநிலம் சிறந்த செயலாற்றும் மாநிலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக 2018 ஆண்டில் நம் மாநிலம் கடைசி இடத்தில் வகைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் இந்த சாதனை நம் மாநிலத்தின் செயல்திறனில் ஒரு மாபெரும் முன்னேற்றத்தை காட்டுகிறது. இது தமிழ்நாடு புத்தொழில் ஆதார நிதி, வளர்ந்து வரும் துறைக்கான ஆதார நிதி, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் புத்தொழில் நிதி மற்றும் தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க கொள்கை உள்ளிட்ட இந்த அரசின் முன் முயற்சிகளுக்கு கிடைத்த அங்கீகாரம் எனலாம். பல்வேறு துறைகளில் பணியாற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் நலன் மற்றும் மேம்பாட்டிற்காக பல முயற்சிகளை அரசு எடுத்துள்ளது. குறிப்பாக தமிழ்நாடு இணையவழி தற்சார்பு GIG ஒர்க்கர்ஸ் தொழிலாளர்கள் நல வாரியத்தை தொடங்கியுள்ளது. உணவு விநியோகம், வாடகை பயணம் போன்ற இணையவழி அடிப்படையிலான ஒருங்கிணைப்பு தங்கள் மூலமாக பணியாற்றும் 1 லட்சத்திற்கும் அதிகமான அமைப்பு சாரா தொழிலாளர்களின் நலனை இந்த வாரியம் பாதுகாக்கும். தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளுக்கும் பரவலாக வளர்ந்தால்தான் மாநிலத்தின் வளர்ச்சி நிலைத்தக்கதாக இருக்கும் என்று அரசு நம்புகிறது. எனவே ஊரக பகுதிகளில் தரமான கட்டமைப்பை வசதிகளை உருவாக்குவதற்கு அனைத்து கிராம அண்ணாமலர்ச்சி திட்டம் 2 மாநிலம் முழுவதும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2023-24 ஆண்டில் இதன் கீழ் 2504 கிராம ஊராட்சிகளில் 1149 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாநிலத்தின் ஊரக பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் இணைப்புக்கான வழங்குவதற்காக ஜல்ஜீவன் திட்டத்தின் கீழ் 18,228 கோடி ரூபாய் செலவில் ஒருங்கிணைந்த குடிநீர் வழங்கல் திட்டங்களுக்கு அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. பல்வேறு நிலைகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் இப்பணிகளின் கீழ் இதுவரை ஊரக பகுதிகளில் 1 கோடிக்கும் அதிகமான வீடுகளுக்கு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. ஊரக பகுதிகளில் சாலை இணைப்புகளுக்கு சிறப்பு முக்கியத்துவம் அளித்து ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் கிராம ஊராட்சிகள் சாலைகளை மேம்படுத்திட முதல்வரின் கிராம சாலைகளை மேம்பாட்டு திட்டத்தை அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த அரசின் தொடர் முயற்சியால் 2021-22 ஆண்டு முதல் மொத்தம் 6,742 கோடி ரூபாய் செலவில் 11,655 கிலோமீட்டர் நீளமுள்ள கிராமப்புற சாலைகளை மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. மேலும் முக்கியமான பெரிய ஊராட்சி சாலைகளை இதர மாவட்ட சாலைகளுக்கு இணையாக கொண்டு வர 2,787 கிலோமீட்டர் நீள சாலைகளை 3,056 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தும் பணிகளை அரசு மேற்கொண்டுள்ளது. மாநில நெடுஞ்சாலைகள் மற்றும் இதர முக்கிய சாலைகள் மேம்படுத்துவதற்காக நடப்பாண்டில் விரிவான சாலை கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 3,059 கிலோமீட்டர் நீள சாலை மேம்பாட்டு பணிகளை 4,861 கோடி ரூபாய் செலவிலும் 187 பாலங்கள் கட்டுமான பணிகளை 553 கோடி ரூபாய் செலவிலும் இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது.